பழங்காலத்தில் திருமாலின் மனைவி லட்சுமி தேவி உழைப்பின், செழிப்பின் மற்றும் தர்மத்தின் கடவுளி என போற்றப்பட்டாள். ஆனால் பலர் அறிந்திராத உண்மை ஒன்று உண்டு. லட்சுமி தேவிக்கு 3 சகோதரிகள் இருந்தனர்: பாக்யம், சௌபாக்கியம் மற்றும் சாந்தி. ஒரு நாள் இவை அனைத்தும் பூமிக்கு வந்தனர். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பழித்துக் கொண்டு ஆசையில் மூழ்கி அமைதியை இழந்துவிட்டார்கள். லட்சுமி தேவி தன் சகோதரிகளுடன் கலந்து ஆலோசித்தாள். பாக்யம்: நான் மக்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஊட்ட வர விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் தங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதில் மகிழவில்லை. சௌபாக்கியம்: நான் வளம் தருகிறேன். ஆனால் அவர்கள் அதை பகிராமல் மாறாக மாறுபாடுகளை உருவாக்குகிறார்கள். சாந்தி: நான் அமைதி தர விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் மனதில் கோபம் நிறைந்திருக்கிறது. லட்சுமி தேவி சிரித்தாள். நாம் மூன்றும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டியதில்லை. மக்கள் எப்போது தர்மத்தில் நடக்கிறார்களோ அப்போது நம்மையெல்லாம் சேர்ந்து அனுபவிப்பார்கள். அந்த நாளில் இருந்து ஒருவர் நன்றாக நடந்தால் பாக்கியம் வருவாள். அவர்கள் உழைத்தால் சௌபாக்கியம் வருவாள். அவர்கள் மனம் சுத்தமாக இருந்தால் சாந்தி தரிசனம் தருவாள். இந்த மூவரும் ஒரே நேரத்தில் இருப்பது அரிது. ஆனால் ஒருவர் வரும்போது மற்றவர்களும் வரத் தயார்.